இது எல்லாமே வந்து விடுதலையோ கருடன் மாதிரி இருக்குமான்னு கேட்குறாங்க. அதை கம்பேர் பண்ணக்கூடாது. இது ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் இல்லையா? பெர்லின் ஃபெஸ்டிவல் இப்படி பல விருதுகளை கலந்துக்கிட்டு விருது வாங்கியிருக்கு. உலக அளவில் ஒரு உலகத்தரமான பேர் வாங்கியிருக்கு. இந்த மாதிரி படங்கள் வந்து திரைக்கு கொண்டு வரணும், ஜனங்களுக்கு இதை கொண்டு வந்து சேர்க்கணும். பொதுவாகவே இந்த மாதிரி படங்கள் வந்து அப்படியே திரைக்கு வராமே போயிடுது. மக்கள் வந்து பல விருதுகள் சொல்றாங்க, என்ன மாதிரி படங்கள் தெரிஞ்சுக்கிற கூட வாய்ப்பு இல்லாமல் போகுது. அதனால இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து திரைக்கு கொண்டு வரும் அப்படின்னு ஒரு முயற்சி தான். எஸ்கே வந்து சொன்னது மாதிரி ஒரு முயற்சி தான். இது ஜனங்கிட்ட கொண்டாந்து சேர்ப்போம், இந்த மாதிரி படங்களும் ஜனங்கிட்ட கொண்டாந்து காட்டுவோம். அவங்க இப்படி படம் பார்க்கட்டும், இல்லை எல்லா படங்களும் தான் பார்க்குறாங்க, இந்த மாதிரி படங்களும் பார்க்கட்டும், அவங்களுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும் அப்படின்றக்காக ஒரு முயற்சி தான் இது, வேற ஒன்றும் இல்லை. அதான் எல்லாமே ஒரு புது அனுபவமா இருக்கு, நீங்க பாருங்க. சரிங்களா? சந்தோஷம் தான். கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சி. தம்பியோட தயாரிப்பு நடிச்சது. இந்த மாதிரி ஒரு படங்கள் அவர் எடுக்க வந்ததுக்கு உண்மைக்கு அவர் பெரிய வரவேற்கு. கண்டிப்பாக இப்படி ஒரு படங்கள் வந்து அவர் வந்து பண ரீதியாக எதையுமே எதிர்பார்க்காம ஒரு படத்தை எடுத்தார் இல்லையா? அதுக்கு நான் வரவேற்குன்னு. எனக்கும் இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதான் கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாத்துக்கும் இது ஒரு புது அனுபவமா இருக்கும். இந்த படம் நீங்க பாருங்க. நான் திருப்பி அதான் சார், நீங்க மற்ற படம் எதிர்பார்க்காதீங்க. இது கண்டிப்பா நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி நம்ம படம் பார்க்கணும். இந்த படத்துக்குள்ள சொல்ற இந்த கதைக்குள்ள இருக்க விஷயம் இன்னைக்கு சூழலை எல்லாமே தெரிஞ்சுக்கிறோன்ற ஒரு விஷயம். அதனால எல்லா ரசிகர்களும் பொதுமக்கள் எல்லாத்துக்கும் குழந்தைகள் எல்லாத்துக்கும் ஒரு புது அனுபவமா இருக்கும். இந்த படத்தோட கதை ஃபுல்லா பயணம் தான். இந்த பயணத்தோட முடிவு, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும் மக்கள் கையில விட்டாங்க இயக்குனர். அந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன முடிவு பண்ணுவீங்களோ அதுதான் அந்த படத்தை கிளைமேக்ஸ். திருப்பியும் சொல்றேன், ஒரு புது அனுபவம் தான், ஒரு முயற்சி தான். கண்டிப்பா வாழை பிரமாதமான ஒரு படம், பிரமாதமான படம். நானும் பார்த்துட்டேன். கண்டிப்பா அந்த படமும் மக்கள் மத்தியில் பெரிய பேர் வாங்கும்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கும் என்னோட சார்பாக, என் ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.